வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது SRVTWIZ தமிழ் சேனல். நான் SRVTWIZ. என்னடா ஹேர் ஸ்டைல் புதுசாக இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க, ஜஸ்ட் பேண்ட் போட்டிருக்கேன், நிறைய முடி இருக்கிறதுனால. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் பிசி பில்ட். ஆப்வியஸாக எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைபருக்கான ஒரு பிசி பில்டு தான் இது. வந்து பார்த்திங்கன்னா 70,000 ரூபாய்க்கான ஒரு பிசி பில்ட். ஸோ 70,000 ரூபாயில் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கிற காம்போனன்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான காம்போனன்ட்ஸ். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த காம்போனன்ட்ஸ்லாம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். ஸோ ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த பில்டு பண்ணுறதுக்கு. அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கும் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன் நான். அதே மாதிரி இந்த ஒரு பிசி பில்டில் என்ன ஒரு ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே நம்ம வந்து AMD பேஸ்டாகவே போயிருக்கோம், இன்டெல் பேஸ்டாகவே வந்து போல. ஸோ உங்களுக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டிக்கும் சூப்பராக இருக்கும், கேமிங்க்கும் நமக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் யாராவது வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த மாதிரி பில்டு வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக நான் வந்து Instagram இல்லை வந்து Gmail மூலமாக காண்டாக்ட் பண்ணலாம். டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான பில்டு பண்ணிடலாம். ஸோ காண்டாக்ட் பண்ணுறவங்க தயவு செஞ்சு ப்ரைஸ் அதெல்லாம் விசாரிக்கிறீங்க. ரெடியாக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து உடனே ரெடி பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு. ஸோ இந்த பிசி பில்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சென்னை கிடையாது. ஸோ சென்னையை விட்டு அதர் டிஸ்ட்ரிக்ட் நம்ம வந்து அனுப்ப போகிறோம். ஸோ சேஃபாக அனுப்பிடுவோம் நம்ம. அதே மாதிரி நிறையா வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு நீங்கள் கேபினெட் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஒயிட் கலர் கேபினெட் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணிடுவோம், அப்புறம் டைம் லாப்ஸ் பார்த்துருவோம், அதுக்கப்புறம் வந்து மேற்கொண்டு இந்த பிசியை பற்றி பேசுவோம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மதர் போர்ட்லேருந்து ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மதர் போர்டெலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிமாண்ட் ஆயிடுச்சு. இந்த மதர் போர்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு இப்போது. பட் இந்த மதர் போர்டு வந்து அந்த ப்ரைஸ்க்கு வந்து ஒரு ஓகேவான ஒரு மதர் போர்டு. அதனால் நான் வந்து இதை வாங்கினேன். நிறைய பேர் கேட்டிங்க ஏன் ப்ரைஸ் சொல்ல மாட்டீங்க அப்படின்ட்டு. ப்ரைஸ் சொல்லாததுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரைஸை பார்த்துட்டு இன்னையிலேருந்து ஒரு மாதம் கழித்து ஒருத்தங்க பில் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ப்ரைஸை பார்த்துட்டு இதில் இந்த ப்ரைஸ் சொன்னீங்க, ஏன் இப்போ இது சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் வந்து எவ்வளோ இரிட்டேட்டடாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு தெரியும். மோஸ்ட் ஆஃப் த பேருக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து புரிஞ்சு க்ளீனாக வந்து சொல்லிடுறீங்க. பட் வந்து சில பேர் வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம போட்ட டைமுக்கு அப்போது வாங்க ஒரு ப்ரைஸாக இருக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்குறது வந்து ஒரு மாதம் கழிச்சு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் அதை போட்டிங்க, இப்போ எங்களுக்கு இது போடுறீங்க, ஸோ அவங்கள வந்து ஏமாத்துற மாதிரியே நம்ம கிட்ட வந்து கேட்பாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து எந்த காம்பனன்ஸோட ப்ரைஸும் சொல்லலை. பிகாஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். ஸோ ஆப்வியஸாக நீங்கள் வந்து 70K அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காம்பனன்ஸ்லாம் ஓரளவுக்கு நீங்கள் ஒரு மாதம் கழிச்சு பண்ணுறீங்கனாலும் கொஞ்சம் ஏற்றத்தாழோடு நம்ம வந்து 70Kல முடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம யோசித்து வீடியோஸில் வந்து எந்த ப்ரைஸும் நம்ம வந்து சொல்கிறதில்ல. ஸோ வந்து யாரும் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க சொல்ல மாட்டானே அப்படின்ட்டு. ஸோ இந்த பில்லில் நம்ம யூஸ் பண்ணுற மதர் போர்டு அப்படின்னு பார்க்கும்போது ஆஸ்ராக்கோட B450M/AC மதர் போர்டு. ஸோ இந்த மதர் போர்டோட பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒய்ஃபை இருக்குது, ப்ளூடூத் இருக்குது, அதே மாதிரி பாலிக்ரோம் சிங்க் சப்போர்ட் இருக்குது நம்மளுக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து தேவையான போர்ட்ஸ் எல்லாமே இருக்குது நம்மளுக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு RGB LED ஹெடர் இருக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி அட்ரஸபிள் ARGB ஹெடர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹெடர் நம்மளுக்கு வந்து இருக்கும். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ARGB ஹெடர் வந்து MSI மதர் போர்டில் இருக்காது. ஏன்னா நான் வந்து டாமாக் மேக்ஸில் ஒர்க் பண்ணேன். ஸோ அதில் வந்து கண்டிப்பாக கிடையாது. ஒரு சப்ஸ்கிரைபருக்கு அவர் வீட்டுக்கு போய் பில்ட் பண்ணணும் நம்ம. ஸோ அந்த பில்டில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ARGB ஹெடர் வந்து தேவைப்பட்டுருந்துச்சு அவரோட கேபினெட்டோட ஃபேன்ஸுக்காக. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு பார்த்தீங்கன்னா மதர் போர்டில் அந்த ARGB பின் ஹெடர் இல்லாததுனால நம்மளுக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு ஸ்ப்ளிட்டர் வாங்கி கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் ஆச்சு. ஸோ அந்த ஒரு மிஸ்டேக் அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து எல்லாத்துலேயும் வந்து இந்த மாதிரி ARGB ஹெடர் இருக்கிற மதர் போர்டாக சூஸ் பண்ணுறேன். ஸோ MSI எனக்கு பெருசாக ஒன்றும் வந்து அபிப்பிராயம் இல்லை. பட் வந்து இந்த மதர் போர்டு வந்து ஒரு தரமான மதர் போர்டு. டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட்டில் இருக்கும்போது வாங்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வாங்கலாம். பட் இதோட ப்ரைஸும் வந்து இப்போலாம் ஹை ஆயிடுச்சு. நம்மளுக்கு தேவையான போர்ட்ஸ் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லலாம். அதாவது உங்களுக்கு நிறைய வீடியோ நான் சொல்லியிருப்பேன். ஸோ பேசிக்கான போர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இந்த மதர் போர்டு வாங்கினா நீங்கள் வந்து ஒரு ஒர்த்தான விஷயம் தான் நம்மளுக்கு. அதே மாதிரி கிராஃபிக் கார்டு அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ரேடியானோட RX 590 கிராஃபிக் கார்டு. ஸோ இது வந்து Gigabyte தரப்பில் வந்து இருக்குது. ஸோ கிராஃபிக் கார்டு பற்றி இப்போ கொஞ்சம் நிறையவே பேச வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த RX 590 வந்து சூஸ் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பட்ஜெட்டில் இருக்கோம். பட்ஜெட்டில் ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கிராஃபிக் கார்டு தான் இது. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து 1660 ஆகட்டும் இல்லை வந்து 1650 சூப்பர் ஆகட்டும், ரெண்டு கார்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கார்டு தான். 1650 சூப்பர் வந்து இந்த RX 590யோட கம்மி ப்ரைஸ். பட் 1660 பார்த்தீங்கன்னா இந்த RX 590யோட ப்ரைஸ் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் ஆகுது. ஒரு 2000 ரூபாய் கிட்ட நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ அந்த ஒரு ப்ரைஸ் கொடுத்து நம்ம 1660 வாங்குறதுக்கு நீங்கள் வந்து RX 590 டெஃபினட்டாக வாங்கிட்டு போயிடலாம். 8GB VRAM இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த RX 590 பார்த்தீங்கன்னா கேமிங்லையும் சரி எடிட்டிங்லையும் சரி 1660யோட சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு வந்து கொடுக்கும். நான் நிறைய பெஞ்ச் மார்க் பார்த்துட்டு தான் இவருக்கு வந்து இதை வந்து சூஸ் பண்ணேன். பிகாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரலாக வந்து ஒரு
10 frames கிட்ட நமக்கு வந்து டிஃபரன்ஸ் ஆகுது கேம்ஸில் சொல்கிறேன். பிகாஸ் எடிட்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஆப்வியஸாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 frames கிட்ட வந்து உங்களுக்கு 1660க்கும் இதுக்கும் வந்து டெஃபினட்டாக டிஃபர் ஆகுது. பிகாஸ் 1660யோட ஒரு கம்மி வேல்யூ ஒரு கிராஃபிக் கார்டு, பட் வந்து அதோட அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம். பட் நீங்கள் டெஃபினட்டாக 1660 சூப்பர் போட்டிங்கன்னா இதோட ஹை பர்ஃபார்மன்ஸ் தான் உங்களுக்கு வந்து கொடுக்கும். அதே மாதிரி எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த கிராஃபிக் கார்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலரைஸ்டு ஆர்கிடெக்சர் இருக்குது நம்மளுக்கு. ஸோ அதே மாதிரி இந்த கிராஃபிக் கார்டு பார்த்தீங்கன்னா OpenGL 4.5 சப்போர்ட்டும் பண்ணும். அதே மாதிரி DirectX 12 வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து எடிட்டிங் அப்போ ப்ரீமியர் ப்ரோலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் OpenGL வந்து சப்போர்ட் இருக்குது நம்மளுக்கு ப்ரீமியர் ப்ரோவில். அது மூலமாக உங்களுக்கு வந்து ஹார்ட்வேர் என்கோடிங் மூலமாக இது வந்து ரெண்டரிங் பர்ஃபார்மன்ஸ், அதாவது ரெண்டரிங் டைம் வந்து ரொம்பவே ரெடியூஸ் பண்ணும். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து லைக் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்கும் டெஃபினட்டாக. அதே மாதிரி இந்த ஜிகாபைட்டோட ஒரு கார்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சாஃப்ட்வேர் மூலமாக 1 கிளிக் ஓவர் கிளாக்கிங் ஃபீச்சர்ஸோடு வருது நம்மளுக்கு. ஸோ நீங்கள் வந்து மேனுவலாக எந்த ஒரு இன்புட்டையும் கொடுத்து ஓவர் கிளாக் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. பட் வந்து ஓவர் கிளாக் ரெக்கமெண்டடானு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ ஆப்வியஸாக பண்ணாதீங்க. டிஃபால்ட்டான ஒரு ஸ்பீடே நம்மளுக்கு வந்து நல்லா தான் இருக்கும். பட் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஓவர் கிளாக்கிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஜிகாபைட்டில் ஹீட் சிங்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே இருக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி AMDயோட கனெக்ட்-எக்ஸ் டெக்னாலஜியோட தான் இந்த கிராஃபிக் கார்டு வந்து வருது. ஸோ வந்து ரொம்ப பழைய கிராஃபிக் கார்டு அப்படின்னு யாரும் நினைக்க வேணாம். பட் மிகப்பெரிய டவுன் சைடு என்ன இந்த கிராஃபிக் கார்டோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1660யோட இது வந்து அதிக பவர் வந்து கன்சியூம் பண்ணும். டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 75 வாட் கிட்ட எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு வந்து பவர் கன்சியூம் பண்ணும். அது வந்து ஒரு மேஜரான ஒரு ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு லாங் டைம் நீங்கள் ரன் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். பட் வந்து அந்த கம்மி ப்ரைஸ்க்கு உங்களுக்கு வந்து 1660யோட அதிகமான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அதை நெக்லெக்ட் பண்ணி தான் ஆகணும் ஆப்வியஸாக. பிகாஸ் எந்த கிராஃபிக் கார்டுன்னு எடுத்தாலும் அதுக்கு ஏதாவது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருந்தே ஆகணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து பவர் கன்சம்ஷன் ஹையாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 1660 கிராஃபிக் கார்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ரெக்கமெண்டட் PSU பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 450 வாட்டாக இருக்கும். பட் இதோட ரெக்கமெண்டட் PSU பார்த்தீங்கன்னா 500 வாட் ஆர் கிரேட்டர் அப்படின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க டெஃபினட்டாக. ஸோ வந்து உங்களுக்கே தெரிஞ்சு இது மூலமா அந்த கிராஃபிக் கார்டோட இது வந்து ஹை பவர் கன்சியூம் பண்ணும். பிகாஸ் இதெல்லாம் DDR5 டைப். அதுவும் இல்லாமல் ரொம்ப ஆப்டிமைஸ்டு இல்லை. பிகாஸ் AMD கிட்ட வந்து அவ்வளோ ஆப்டிமைஸ்டான ஒரு பவர் கன்சம்ஷன் ஆர்கிடெக்சர் கிடையாது. அதே மாதிரி இந்த கிராஃபிக் கார்டு வந்து அந்த ஒரு விஷயத்தினால நீங்கள் வாங்காமல் இருக்கிறது வந்து ஒரு தவறான விஷயம். ஹீட் ஆப்வியஸாக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் ப்ரொடியூஸ் ஆகும். பட் வந்து ஒரு கூலிங் சிஸ்டம் நல்லாவே இந்த கிராஃபிக் கார்டெலாம் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பவர் தான் கொஞ்சம் அதிகமாக கன்சியூம் பண்ணும். அதனால் நீங்கள் வந்து இந்த கிராஃபிக் கார்டுக்கு வந்து போகாமல் இருந்துடாதீங்க. பிகாஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான கிராஃபிக் கார்டு. இதோட டிமாண்ட்லாம் ரொம்பவே குறைஞ்சதுனால தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. பிகாஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1660யோட ப்ரைஸ் அதிகமாக தான் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதெல்லாம் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதனால தான் இந்த கிராஃபிக் கார்டு நம்ம வந்து சூஸ் பண்ணோம். அதுவும் இல்லாமல் 8GB VRAMங்கிறது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா Apex Legends அந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து டெக்ஸ்சர் ரெண்டரிங் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். ஸோ டெக்ஸ்சர் ரெண்டரிங் அப்படின்னா என்னதுன்னா உங்களுக்கு வந்து உங்களை சுற்றி இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ரெண்டரிங் குவாலிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் இன்சைனில் வச்சு விளாடலாம். ஸோ இன்சைனில் வச்சிங்கன்னா 8GB VRAM இருந்தால் மட்டும் தான் நீங்கள் வந்து இன்சைனில் வச்சு விளையாட முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேம்ஸ்க்குலாம் வந்து இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து RYZEN 5 3600 ப்ராசஸர் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ப்ராசஸர் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் யூஸ் பண்ணுறோம். இதில் ஒரு முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் த்ரெட்டிங் சப்போர்ட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 6 கோர் 12 த்ரெட் ப்ராசஸர். ஸோ 3.6 GHz பேஸ் கிளாக் ஸ்பீடில் ரன் ஆகுது. பூஸ்ட் கிளாக் பார்த்தீங்கன்னா 4.2 GHz வரைக்கும் நம்ம வந்து பூஸ்ட் பண்ண முடியும் இதை. ஸோ 3.6ங்கிறது வந்து அதே RYZEN 5 3500ஓட ஸ்பீடு தான். பட் வந்து இதில் ஹைப்பர் த்ரெட்டிங் தான் எக்ஸ்ட்ரா. RYZEN 5ல வந்து பார்த்தீங்கன்னா 6 கோர் 6 த்ரெட் இருக்கும். இதில் வந்து 6 கோர் 12 த்ரெட் இருக்கும். ஸோ ரொம்பவே வந்து ஒரு சூப்பரான ப்ராசஸர் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸாக கொடுக்கும். பட் அதுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ப்ரைஸும் பே பண்ணுறீங்க. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு வாங்கினா ஒரு நல்ல விஷயமா இருக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ரேம் வந்து பார்த்துருவோம். ஸோ ரேம் அப்படின்னு பார்க்கும்போது CORSAIRலேருந்து 2 8GB ரேம் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ 3000 MHz ரேம் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. இந்த ரேம் பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. பிகாஸ் உங்களுக்கே தெரியும் ஆப்வியஸாக எவ்வளோ நல்லா இருக்கும் ரேம் அப்படின்ட்டு. ஸோ இந்த 2 ரேமையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டியூவல் சேனலில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 8GB கிராஃபிக் கார்டுக்கு டெஃபினட்டாக 8GB ரேம் வந்து நாட் ரெக்கமெண்டட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ 8GB கிராஃபிக் கார்டு 16GB ரேம் போடும்போது உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் பண்ண. அதே மாதிரி ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து சாம்சங்லேருந்து 970 EVO + 250GB SSD வந்து வாங்கியிருக்கோம். ஸோ டெஃபினட்டாக ஒரு எக்ஸ்பென்சிவான SSD தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி 70,000 நம்ம வந்து 1660 சூப்பர் கூட போயிருக்கலாம். பட் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன அப்கிரேட்ஸ்லாம் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அதனால தான் நம்மளுக்கு வந்து லைக் ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹையாக ஆயிடுச்சு. அதே மாதிரி 70,000 எக்ஸாக்டாக 70,000 ஆகல, நம்மளுக்கு 72 கிட்ட ஆயிருக்கு நம்மளுக்கு இந்த பில்டுக்கு. ஸோ அதே மாதிரி நம்மளோட மேசிவ் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1TB ஹார்ட் டிஸ்க் வந்து WDலேருந்து வாங்கியிருக்கோம். WDக்கு போனது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7200 RPM இருக்கும் இந்த ஒரு
ஹார்ட் டிஸ்க்லாம். ஸோ சீக்ரெட்டில் அப்படின்னா நீங்கள் போனீங்கன்னா 5000 RPM தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 72 இருக்கிறது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ நம்ம பவர் சப்ளை அப்படின்னு பார்க்கும்போது CORSAIRோட VS550 பவர் சப்ளை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆப்வியஸாக உங்களுக்கு தெரியும் இது வந்து என்ன லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்ட்டு. டெஃபினட்டாக வந்து ஒரு நல்ல PSU எப்பயுமே ரெக்கமெண்டட். இந்த பில்டுக்கு நம்மளுக்கு வந்து 550 மோர் தேன் என்னஃப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃபிக் கார்டுக்கும் அது போதும், ப்ராசஸருக்கும் அது போதும், அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு காம்பனன்ட்ஸ்க்கும் அது வந்து போதும். நம்ம வந்து ரொம்ப ஃபேன்சியெல்லாம் பில்ட் பண்ண போகிறதில்ல, அதனால் அது போதும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலாக நம்மளோட கேபினெட் அப்படின்னு பார்த்துருவோம். நம்ம ரொம்பவே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு கேபினெட். அவருக்கு வந்து ஒயிட் கேபினெட் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அதனால் இந்த கேபினெட் நம்ம வந்து சூஸ் பண்ணோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டெக்கோட D501 அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ D501 கேபினெட் ஒயிட் கலர் அப்படி அந்த வேரியன்ட் இது. ஸோ இது வந்து பிளாக்லையும் இருக்குது நம்மளுக்கு. இதோட முக்கியமான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து லைட் எரியும், அதே மாதிரி இந்த இடத்துல லைட் எரியும். ஸோ ஒரு கம்மி ப்ரைஸ்க்கு ஒயிட் கலர் கேபினெட். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து 4 ஃபேன்ஸ் கேபினெட் கூடயே வருது. ஸோ இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று வரும். அதே மாதிரி பின்னாடி ஒரு ஃபேன்ஸ் இருக்குது. ஃபேன்ஸ் வந்து RGB கிடையாது, பட் மற்றபடி வந்து ஓவராலாக பார்க்கும்போது கேஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ உள்ளேயும் வந்து செம சூப்பராக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நம்மளுக்கு ஒரு ப்ரீமியம் லெவல் கேஸ் மாதிரி இருக்குது. ஸோ இந்த கேஸோட விலை அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அரௌண்ட் 5500 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது நம்மளுக்கு இந்த கேபினெட். ஸோ அதனால் இந்த கேபினெட் வந்து வாங்கணும். ஸோ அவருக்கும் வந்து ஒயிட் கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கு ஒயிட் கலர்லாம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கேபினெட் ஒர்க் பண்ணிவிட்டு கேபினெட் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சா, நம்மளுக்கு வந்து கேபிள் மேனேஜ்மெண்ட்லாம் நல்லா இருந்துச்சா பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கடைசியாக பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். guys, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்கும் ஃபைனலாக முடிச்சாச்சு. இது லிட்டரலாக வந்து பில்ட் பண்ணிட்டோம் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப அவுட்புட் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. பட் வந்து இதில் வந்து லைக் சில இடத்துல வந்து எனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் பிடிக்கல அப்படின்னு சொல்ல முடியாது, அது மாற்றவும் முடியாது நம்மளால். இந்த கேபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அசிங்கமாக இருக்குது. நான் வந்து இந்த கஸ்டம் ஸ்லீவ் அதாவது மாடர்ட் கேபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த கேபிள்ஸ் வந்து வாங்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பட் வந்து இந்தியாவில் நம்மளுக்கு வந்து அவ்வளோவா அந்த கேபிள் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறது இல்லாததுனால நம்ம
நம்மளுக்கு வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி கிடைச்சாலும் பார்த்திங்கன்னா ஒரு செட்டு வந்து பார்த்திங்கன்னா ₹3000 ₹4000 அந்த மாதிரி ரேஞ்சில் விற்குது. ஸோ கம்மியாக இருந்தால் கூட நம்ம வாங்கி எல்லாருக்கும் வந்து ஃப்ரீயாகவே போட்டு கொடுத்துடலாம் அது. பட் வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அதெல்லாம் இருந்தால் இன்னும் வந்து ரொம்பவே லுக் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ஒயிட் கலர் கேபினெட், ஒயிட் கலர் கேபிள்ஸ் வாங்கி சூப்பராக வந்து நம்ம பண்ணலாம். பட் வந்து அந்த கேபிள்ஸ் வரது தான் வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஒரு பிடிக்காத விஷயமா இருக்குது. எல்லா பில்ட்லையும் இதுன்னு இல்லை, எல்லா பில்ட்லையும் மற்றபடி பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த கேபினெட்டில் RGB பில்ட் பண்ணியிருந்தோம்னா இன்னமும் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். இதில் மெயினான ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேபினெட்டில் இந்த இடத்துல வர லைட்டும் இந்த இடத்துல வர லைட்டும் சாஃப்ட்வேர் கண்ட்ரோலபிள் லைட். ஸோ உங்களுக்கு ஆரா சிங்க் இல்லை வந்து மிஸ்டிக் லைட் இல்லை வந்து பாலிக்ரோம் சப்போர்ட் இல்லை வந்து RGB ஃபியூஷன் அந்த மாதிரி சாஃப்ட்வேர் வச்சு நீங்கள் வந்து இந்த லைட்ஸ்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் சாஃப்ட்வேர் மூலமாகவே. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம் இந்த கேபினெட்டோட. அதுவும் இல்லாமல் 4 ஃபேனோட வருது. டெஃபினட்டாக வந்து இந்த கேபினெட் வாங்குற மாதிரி அதாவது ஐடியா இருந்தால் நம்பி வாங்கலாம் நீங்கள் தாராளமாக. ஏன்னா அவ்வளோ ஒரு நல்ல கேபினெட் தான் இது. அதே மாதிரி உள்ளே இருக்கிற காம்பனன்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையவே எம்டி ஸ்பேஸஸும் இருக்குது. பிகாஸ் பார்த்திங்கன்னா இதில் வந்து நல்லாவே என்ன ஒரு 2080 Ti கிராஃபிக் கார்டு அந்த மாதிரி கூட நீங்கள் போடலாம். அதே மாதிரி பெரிய ஃபுல் சைஸ் ATX மதர் போர்டு கூட நீங்கள் வந்து தாராளமாக அந்த கேபினெட்டில் போடலாம். ஸோ வந்து உங்களுக்கு அப்போ வந்து ஃபில்லாக இருக்கும். இது வந்து இப்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எம்டி ஸ்பேஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் லுக் வந்து கம்மி பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரேடியேட்டர் மவுண்ட் பண்ணால் செம்ம இடம் வந்து கொடுத்துருக்காங்க. பிகாஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து லைக் மதர் போர்டு வந்து இவ்வளோ தூரத்துலேயே முடிஞ்சிருது. மேலே பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் நம்மளுக்கு வந்து இடம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து மேலே ரேடியேட்டர் மவுண்ட் பண்ணலாம், இல்லை ஃப்ரண்ட்டில் ரேடியேட்டர் மவுண்ட் பண்ணலாம், இல்லை வந்து பேக்கில் சிங்கிள் ரேடியேட்டர் மவுண்ட் பண்ணலாம். ஸோ எல்லா ஆப்ஷனுமே நம்மளுக்கு வந்து இந்த கேபினெட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ணுறோம். ஸோ பூட் பண்ணி பார்த்துருவோம் எப்படி ஆன் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ எஸ் ஆன் பண்ணிட்டோம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா RGB லைட் மாதிரி இருக்குது. ஸோ இங்கே லைட் எரிஞ்சுது பட் தெரியல. ஸோ இங்கே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது பார்த்திங்கன்னாவே தெரியும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது. லிட்டரலாக எனக்கு வந்து ரொம்ப வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து லைட் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அவ்வளோவா தெரியல. ஸோ நான் லைட் ஆஃப் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு நல்லாவே க்ளீனாக தெரியும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இங்கே. ஸோ ரொம்பவே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த இடமும் சரி செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது நம்மளுக்கு. ஸோ இப்போ இங்கே லைட் எரியுது பட் வந்து ரொம்பவே டிம்மாக எரியுது. எதனால் அப்படின்னு தெரில எனக்கு. நம்ம வந்து பார்ப்போம், உள்ளே போயிட்ட பிறகு பார்ப்போம். பட் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ப்ளக் தான் கொடுத்துருந்தோம். ஸோ ஏஸ்ராக்னு வந்துருச்சு, நம்மளுக்கு வந்து ஆன் ஆகிடுச்சு. ஸோ ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நம்ம வந்து எல்லா லைட்டும் மாற்றி நான் உங்களுக்கு காட்டுறேன் டெஃபினட்டாக. ஸோ லைட் இருக்கிறதுனால அது தெரில, அதனால தான் ஆஃப் பண்ணி காட்டினேன் உங்களுக்கு. ஸோ கேபினெட் இது வாங்குற மாதிரி நீங்கள் யாராவது ஐடியா இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக வாங்குங்க. கண்டிப்பாக ரெக்கமெண்டட். சூப்பரான கேபினெட், தரமான கேபினெட். கண்டிப்பாக வாங்கலாம் இந்த கேபினெட். ஆன்டெக் பார்த்திங்கன்னா இப்போ வர நல்ல கேபினெட்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபியூச்சர்லேயும் நிறையா வரும் கேபினெட்ஸ் ஆன்டெக்கில் இருந்து அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். பிகாஸ் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது நம்மளுக்கு கேபினெட். அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். அதே மாதிரி ஓவரால் தீம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகல தான். பிகாஸ் ஒரு பட்ஜெட் அதுவும் இந்த டைமில் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து தீம் பார்த்து பண்ண முடியாது. ஸோ இதே நம்ம வந்து ஆஸ்ட்ராக்கோட ஸ்டீல் லெஜண்ட் மதர் போர்டு வந்து போட்டிருந்தோம். அப்புறம் வந்து RGB ரேம் வந்து போட்டிருந்தோம். ஒரு RGB ஸ்ட்ரிப்ஸ் வந்து போட்டிருந்தோம். கிராஃபிக் கார்டு வந்து வேறு கிராஃபிக் கார்டு, நல்ல கிராஃபிக் கார்டு, அதாவது ஒரு RGB ஃபியூஷன் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஜிகாபைட்டில் கிராஃபிக் கார்டு வாங்கி போட்டிருந்தோம். ஆனால் டெஃபினட்டாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். பட் வந்து ஓவரால் லுக்கை வந்து சூப்பராகவே எடுத்து கொடுத்துருக்கும். அது வந்து லைக் எல்லாருக்கும் வந்து அந்த மாதிரி தேவைப்படாது. பிகாஸ் சில பேருக்கு மட்டும்தான் அந்த மாதிரி லுக் எதிர்பார்ப்பாங்க, லைக் மீ அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி யாராவது பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கனாலும் டெஃபினட்டாக வந்து இந்த கேபினெட்டில் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பிசி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி உங்களுக்கு பிசி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் இல்லை ஜிமெயில் மூலமாக காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் பண்ணுறவங்க தெளிவான டீட்டெயில்ஸோட காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களை நான் திருப்பி காண்டாக்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ப்ரைஸ் வந்து கேட்காதீங்க. ப்ரைஸ் கேட்கறதுக்காக காண்டாக்ட் பண்ணாதீங்க. டெஃபினட்டாக ரெடியாக இருக்கேன், நான் பில்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் காண்டாக்ட் பண்ணுங்கள். சூப்பராக வந்து உங்களுக்கும் பில்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா டெஃபினட்டாக இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போடுங்க. பிகாஸ் இது மாதிரி லைக் போடுறது மூலமாக எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரியும். இந்த மாதிரி ஒயிட் கேபினெட் இல்லை மாதிரி அந்த மாதிரி ஒரு தீம் பேஸ்டு பிசியாக நம்ம வந்து நிறையவே பில்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய டெக் அப்டேட்ஸ் வரும். அதே மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நான் என்ன பண்ணுறேன் அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி காம்போனன்ட்ஸ் லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பிசி பில்ட் வேணும்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் இல்லை ஜிமெயில் மூலமாக என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கும் ஒரு சூப்பரான பிசி பில்ட் பண்ணி தந்துடலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.